உயிர் என்பது உடலில் எங்கே இருக்கின்றது? இந்த கேள்விக்கான பதிலை சரியாக கொடுக்க பலரும் பலவிதமான முயற்சிகளை செய்கின்றார்கள். ஆனால் யாரும் யாருக்கும் உயிர் இருக்கும் இடத்தை எதுவென்று இதுவரை சரியாக சொல்ல முடியவில்லை. காரணம், சரியான கேள்விக்கு சரியான பதிலானது உலகில் கட்டாயம் இருக்கும். ஆனால் தவறான கேள்விக்கு சரியான விடையை தேடினால் அது எப்படி கிடைக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். அதாவது, உயிர் உடலில் எங்கே இருக்கின்றது என்று கேட்பது என்பது ஒரு தாய்க்குள் இருக்கும் குழந்தை அந்த தாய்க்குள் இருந்து கொண்டே அந்த தாயை காணவில்லையே என்று தேடுவதை போன்றுதான் உள்ளது. எனவே உடலில் உயிர் எங்கே உள்ளது என்று கேட்காமல் உடல் என்பது உயிரில் எங்கே உள்ளது என்று கேட்டு பாருங்கள். அப்போதுதான் உடம்பில் உயிர் இல்லை, அந்த உயிரில் தான் இந்த உடம்பே உள்ளது என்பது புரியும். இதை உணராதவர்கள் தான் இந்த உலகையும் உடலையும் பெரிதாக நினைத்து அந்த உடலுக்குள் உயிர் என்பது சிறியதாக தங்கியுள்ளது என்று யோசித்து உடல்தான் உயிரை சுமப்பதாக சிந்தித்து வடிவமில்லாத உயிரை உடல் வடிவத்தில் தேடுகின்றார்கள். ஆனால் உண்மையில் உடல் என்ற வடிவத்தில் உயிர் என்பது இல்லை. எந்த வடிவமும் இல்லாத உயிரில் தான் இந்த உடலே பல வடிவம் கொண்டதாக உள்ளது. அது ஆணுக்குள் விந்துவாக, பெண்ணுக்குள் அண்டமாக, அந்த ஆணையும் பெண்ணையும் வானும் மண்ணுமாக கொண்ட இந்த உலகமாக பல உலகங்களை எல்லாம் அடக்கிய பிரபஞ்சத்தையே தன்னுள் கொண்ட இறை சக்தியாக உள்ளது. இதை இன்னும் விரிவாக விளக்கி சொல்ல வேண்டும் என்றால், தாய் என்ற உயிருக்குள் சே என்ற உயிரானது ஐம்பூதங்களை கொண்டு ஐம்புலன்களின் வழியாக சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் என்ற ஐந்தை அனுபவிக்கின்றது என்றால், அது உயிருக்குள் ஓர் உயிராக, ஓர் உடலுக்குள் உருவாகிய மற்றொரு உடலாக பல உடல்களை எல்லாம் கொண்ட இந்த பிரபஞ்சமாக இருக்கின்றது. அந்த உயிரே பல வடிவம் கொண்ட உடல்களை எல்லாம் தனக்குள் வைத்து தாங்கியுள்ளது என்று உற்று உணர்ந்து பாருங்கள். அந்த உயிர் தாங்காத உடலே இந்த உலகில் தங்காமல் அழிகின்றது. அதுவே பார்ப்பதற்கு மரணமாக தெரிகின்றது. ஆனால் உண்மையில் உயிருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அந்த உயிரென்று பறந்து விரிந்த வெட்டவெளி பறவை கட்டிய உடலென்ற பலவித வாசல் கொண்ட கூட்டுக்குள் அந்த வெட்டவெளி உயிர் பறவை நிலையாகவும் நிரந்தரமாக தங்கியதும் இல்லை, தங்க முடிவதும் இல்லை. காரணம், உயிரென்ற வெட்டவெளிக்குள்ளேதான் எல்லா உடல் கூடுமே தங்கியுள்ளது. அதைத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் குடம்பை தனித்துடைய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்றும், புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிர்க்கு என்று சொல்லுகின்றார். இதை புரிந்து கொண்டாலே நான் என்பதும் நீங்கள் என்பதும் ஓர் தாய் வயிற்றில் பிறந்து ஓர் உலகத்தில் ஒன்றாய் வளர்ந்து ஒன்றிலிருந்து மற்றொன்றாக உடலால் உருமாறிய ஓர் உயிர்தான் என்பது தெரிந்துவிடும். அந்த ஓர் உயிர் கொண்ட உடல்தான் முக்காலத்தின் 3 நிலைகளில் உன்னையும் என்னையும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறாக காணுகின்றது.